வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாம்தேஸ் கிச்சன். இன்றைக்கி 3 ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில். வாங்க பார்க்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு பாவக்காய் புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பார்க்குறோம். இப்போ நம்ம பாவக்காய் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எண்ணெய் லேசாக விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பானையில் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இந்த தடவை நம்ம புளிக்குழம்புல தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு இன்னொரு மெத்தடில் செஞ்ச வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அங்கிட்டு வதக்கி வச்சுருக்க பாவக்காவை எடுத்து இதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதங்க வச்சுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் டக்குன்னு பண்ணிடலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்கினோன்னே முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம சேனல் ஆல்ரெடி டீட்டெயிலாக இருக்குது. அதில் நம்ம கேரட்டு எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது அந்த அடுப்பில் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் இருந்ததில் இந்த பாவக்காயில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தேங்காயும் நம்மளோட வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் அரைச்சிருப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த தேங்காயில் நம்ம தக்காளியும் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூளே காரம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ கீரை ரெசிபி பார்த்துடலாம். பொன்னாங்கீரை ரெசிபி ரொம்ப ஈஸி தான். கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு காஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கீரைக்கு பேசிக் ரெசிபி இது தான். சிலவங்க எக்ஸ்ட்ரா பூண்டு போடுறதுனா போடலாம், பட் ஆனால் வெங்காயம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கலாம், நீங்கள் வரமிளகா சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை இதில் சேர்த்துக்கலாம். இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்சுட்டு வெந்துருச்சுன்னா நம்ம தேங்காய் பூ சேர்த்து இறக்கிடலாம். நம்ம இடையில முட்டைக்கோஸ் செஞ்சுருந்தோம்ல, அதுலேயும் தேங்காய் பூ சேர்த்து இறக்கிட்டோம். உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் எல்லா வீடியோவும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறது கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோம். தேங்க்யூ.